வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். போன வீடியோல நாம ஹேவ் டு, ஹேஸ் டு அண்ட் ஹேட் டு இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டோம். அப்படியே இந்த வீடியோல ஆம் டு, இஸ் டு, ஆர் டு அண்ட் வாஸ் டு, வேர் டு இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கலாம். ஸோ ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு ஓட இந்த ஆம் டு, இஸ் டு, ஆர் டு இதையெல்லாம் கம்பேர் பண்ணி கத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை இந்த இடத்துல நம்ம போடுறோம். ஸோ ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துடலாம். ஹாவ் டு, ஹேஸ் டு இதை சொல்கிறப்பவே நம்ம சொன்னோம், பொதுவாக ஹாவ், ஹேஸ் பக்கத்தில் ஒரு நவுன் ஃப்ரேஸ் தான் வரும். ஒரு வேலை ஒரு வேர்பை போடணுமானா அது அப்படியே போட முடியாது. ஒரு டூன்ற வார்த்தையை சேர்த்துட்டு தான் போடணும். அதனால தான் ஹாவ் டு ப்ளஸ் வேர்ப், ஹேஸ் டு ப்ளஸ் வேர்ப் இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் மாதிரி பி வேர்ப்ஸ் பக்கத்துலேயும் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸ் தான் வரும். ஒருவேளை ஒரு வேர்பை போடணும் அப்படின்னா டூவை சேர்த்துட்டு தான் போட முடியும். அதனால தான் இங்கேயும் ஸ்ட்ரக்சர் ஆம் டு, இஸ் டு, ஆர் டு, வாஸ் டு, வேர் டு இந்த மாதிரி இருக்கு. ஹாவ் டு, ஹேஸ் டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹாவ் டு, ஹேஸ் டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டியூட்டி இருக்கு, ஒரு வேலை இருக்கு, நான் இதை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஆம் டு, இஸ் டு, ஆர் டு எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இதை செய்ய இருக்கிறேன், அவர் இதை செய்ய இருக்கிறார் இந்த மாதிரி அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். நான் ஒரு தொழில் தொடங்க இருக்கிறேன், நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், டிசிஷன் எடுத்துட்டேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆங்கிலம் கற்க இருக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள இருக்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் பேருந்து புறப்பட இருக்கிறது. இங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, தொடங்க இருக்கிறேன், கற்க இருக்கிறேன், புறப்பட இருக்கிறது. பிரதம மந்திரி அடுத்த மாதம் தமிழகம் வர இருக்கிறார். இதெல்லாம் தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரிலாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தவிரவும் இன்னும் 2 யூசேஜ் இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த யூசேஜை நம்ம பார்த்துடலாம். ஸோ பிரதமர் அடுத்த மாதம் தமிழகம் வர இருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கெடியூல், ஒரு அட்டவணை. இந்த டேட்டில் அவர் வந்து பிரதமர் இங்கே எங்கே போகிறார் அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பேருந்து 9 மணிக்கு புறப்பட இருக்கிறது அப்படின்றதும் ஒரு ஸ்கெடியூல். சில சமயங்களில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம், நான் அடுத்த மாதம் சென்னை செல்ல இருக்கிறேன், அது வந்து நம்மளுடைய பிளான். நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய இருக்கிறேன், நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் இந்த ஆம் டு, இஸ் டு, ஆர் டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஸ்கெடியூல்ட் அண்ட் பிளான்டு ஆக்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்துடலாம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் ஐயா இருந்ததானா நம்ம வந்து ஆம் டு, ஐனா எப்போவுமே ஆம் தான் வரும் இல்லையா, ஐ ஆம் அப்படி தான் வரும். ஸோ அதனால் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஆம் டு ப்ளஸ் வேர்ப் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்னா இஸ் டு ப்ளஸ் வேர்ப் அப்படி யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். அதுவே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஐ, ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்குமே வாஸ் டு தான். சப்ஜெக்ட்ஸ் யூ, வி, தே இது மூணுத்துக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் டு, பாஸ்ட் டென்ஸில் வேர் டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், நான் இதை செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் ப்ரெசன்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் அப்படி செய்யலான்னு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் உலகம் முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறேன், நான் எங்கே பார்த்தாலும் போகலான்னு இருக்கேன். சும்மா நான் வந்து என்னுடைய எய்ம் என்னன்னு நம்ம சொல்லலை. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் போகிறேன், நான் இதுக்கான எல்லா பிளானும் பண்ணியாச்சு, டிக்கெட்லாம் போட்டாச்சு, நான் இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறேன், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அப்போ தான் நான் இந்த மாதிரி சொல்லுவேன். நான் வந்து உலகம் முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறேன், அடுத்த மாதம் நான் பயணம் செய்ய இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் நான் இருக்கிறேன், ஐ ஆம். நான் இருக்கிறேன்னா ஐ ஆம். என்ன செய்ய இருக்கிறேன்? பயணம் செய்ய. பயணம் செய்வதுன்னா ட்ராவல். ஸோ அது ஒரு வேர்ப். அதனால ஐ ஆம் டு ட்ராவல். எங்க பயணம் செய்ய இருக்கிறேன்? உலகம் முழுவதும், அரவுண்ட் த வேர்ல்ட். ஐ ஆம் டு ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஐ ஆம் டு ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அரசு பொங்கல் பரிசு வழங்க இருக்கிறது. இதே மாதிரி இருக்கிறது மாதிரியே உள்ளது, அது கூட கரெக்டா இருக்கும். அரசு பொங்கல் பரிசு வழங்க உள்ளது அப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க, அரசு, த கவர்மெண்ட். இருக்கிறது, எஸ். இரு அப்படின்றதுனாலே பி வேர்ப்ஸ் இல்லையா. ஸோ இஸ், த கவர்மெண்ட் இஸ். என்ன செய்ய இருக்கிறது, என்ன செய்யறது, அந்த ஆக்ஷன் வர்றதுனால டூ போட்டுக்கணும் இல்லையா. ஸோ வழங்க இருக்கிறது, டு டிஸ்ட்ரிபியூட். The government is to distribute what?
the Pongal gift. The government is to distribute the Pongal gift. அவர் சிங்கப்பூரில் குடியேற இருக்கிறார், அங்க போய் செட்டில் ஆக இருக்கிறார். அவர்ன்றதுனால he இருக்கிறார், he is. என்ன செய்ய இருக்கிறார்? செட்டில் ஆக இருக்கிறார், to settle. He is to settle. எங்க? சிங்கப்பூர்ல, in Singapore. He is to settle in Singapore. என்னுடைய எக்ஸாம்ஸ்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்க இருக்கிறது. என்னுடைய எக்ஸாம்ஸ், மை எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறது, ப்ளூரல்ன்றதுனால அந்த இடத்துல ஆர் போட்டிருக்கோம். மை எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் டு ஸ்டார்ட். என்ன இருக்கிறது? தொடங்க இருக்கிறது. அதனால டு ஸ்டார்ட். எப்போ? இன்னும் ஒரு வாரத்தில், இன் அ வீக். ஸோ மை எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் டு ஸ்டார்ட் இன் அ வீக். என்னுடைய தேர்வுகள் திங்கட்கிழமை தொடங்க இருக்கிறது அப்படி சொல்லணுமானா மை எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் டு ஸ்டார்ட் ஆன் மண்டே இப்படி சொல்லிட வேண்டியதுதான். இன்னும் சில நிமிடங்களில் விமானம் புறப்பட இருக்கிறது, பேருந்து புறப்பட இருக்கிறது சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல விமானம்னு வச்சிருக்கோம். ஸோ விமானம் புறப்படுறத வந்து டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஏரோப்ளேன், த பிளேன் இருக்கிறது. ஸோ ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் இஸ் சொன்னோம். ஸோ த பிளேன் இஸ் டு டேக் ஆஃப் இன் அ ஃபியூ மினிட்ஸ். த பிளேன் இஸ் டு டேக் ஆஃப் இன் அ ஃபியூ மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். இப்போ வந்து R2 வச்சுருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் போட்டியில் பங்கேற்க இருக்கிறோம். ஸோ நாங்கள்ன்றதுனால வி, நாங்கள் இருக்கிறோம், வி ஆர். என்ன செய்ய இருக்கிறோம்? டு பார்ட்டிசிபேட், பங்கேற்க. டு பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன், போட்டியில் பங்கேற்க. டு பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன். வி ஆர் டு பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன். ரொம்ப சிம்பிள் இல்லை? இப்போ அப்படியே சில பாஸ்ட் டென்ஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்த்துடலாம். ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் பேச இருந்தேன். ஆனா வேற ஒரு வேலையினால அதுல பேச முடியாம போயிடுச்சு. ஆனா நான் அதில் பேச இருந்தேன். என்னோட பேர்லாம் கூட இன்விடேஷன்ல போட்டாங்க. நான் பேச இருந்தேன். இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் இருந்தேன், ஐ வாஸ். என்ன செய்ய இருந்தேன்? டு ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸில் பேச இருந்தேன். ஐ வாஸ் டு ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ். ஐ வாஸ் டு ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ். அப்படியே கொஞ்சம் வேர் டு வச்சு சொல்லிடலாம். ஸோ அந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ள இருந்தோம் அப்படின்னு வி வச்சு சொல்றதா இருந்தா. ஸோ நாங்கள் இருந்தோம், வி வேர். ஸோ வீக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல வேர் இல்லையா? ஸோ வி வேர் என்ன செய்ய இருந்தோம்? கலந்து கொள்ள இருந்தோம். டு அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ். வி வேர் டு அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ். அதே மாதிரி தான் அவள் நேற்றே புறப்பட இருந்தால். ஸோ இதெல்லாம் சொல்றப்பவே பார்த்தீங்களானா அது நடக்க இருந்தது ஆனால் நடக்கவில்லை அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா? ஸோ அவள் நேற்றே புறப்பட இருந்தால் ஆனால் போக முடியாமல் போயிடுச்சு. அவள் இருந்தால், ஷி வாஸ் டு லீவ் எஸ்டர்டே. ஷி வாஸ் டு லீவ் எஸ்டர்டே. நேற்றே கிளம்ப இருந்தால், ஷி வாஸ் டு லீவ் எஸ்டர்டே. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுடலாம். அவர் சென்னைக்கு மாற இருக்கிறாரா, சென்னைக்கு அப்படியே போக இருக்கிறாரா, இப்படி நம்ம கேட்க போறோம். அப்படி ஒரு பிளான்ல இருக்காரா அவர் அப்படின்றதுதான் கொஸ்டின். அவர் சென்னைக்கு போக இருக்கிறார் அப்படின்னா ஹி இஸ் டு மூவ் டு சென்னை அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ போறதுனா இந்த இடத்துல மாற்றலாகி போறது, அங்கேயே வீடு பார்த்துட்டு போறது, அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்றோம். ஹி இஸ் டு மூவ் டு சென்னை அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ கேள்வியா கேட்கிறப்போ ஹி இஸ் வந்து இஸ் ஹி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இஸ் ஹி டு மூவ் டு சென்னை? இஸ் ஹி டு மூவ் டு சென்னை? அவள் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாளா, அவள் மீட்டிங்கை கலந்துக்க போறாளா, அந்த மாதிரி அர்த்தத்துல தான் இந்த இடத்துல நம்ம கேட்குறோம். சாதாரண சென்டென்ஸா இருந்தா ஷி இஸ் டு அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ, ஷி இஸ் டு அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ் டுமாரோ இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறாளா, அதுதான் அவளுடைய பிளானா அப்படி நம்ம கேட்கணுமானா ஷி இஸ் இஸ் ஷி அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இஸ் ஷி டு அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ இப்படி. இதுல பொதுவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் வியார்டா இருக்கும். அவள் கலந்து கொள்ள இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நான் வந்து உலகம் சுற்றுவதாக இல்லை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். அது வந்து இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் ஆடா இருக்கும். அதனால அடுத்த யூசேஜ் பார்த்துடலாம். ஸோ அடுத்த யூசேஜ் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, கமாண்ட் பண்றது. இது வந்து உங்களுக்கு அப்படியே ஷுட் மாதிரி ஹாவ் டு மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இந்த நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ஷுட் ஹாவ் டு வச்சு கூட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் இதுவும் வந்து ஒரு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான். அதுலேயும் நிறைய வந்து நம்ம வந்து சர்க்குலர்ஸ், ஆஃபீஸ்ல எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
சர்க்குலர்லாம் வரும் இல்லையா? அதில நெறைய யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமா ஸ்போக்கன்லேயும் நம்ம வந்து சாதாரணமா சொல்லுவோம். நெறைய பேருக்கு காமனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறப்ப, ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்ல பிள்ளைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறப்ப கூட இந்த மாரி நம்ம சொல்லலாம். "பாரு இத நீ செஞ்சிருக்கணும்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? "நீ இதை செய்ய வேண்டும்." அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டூ, யூ ஷுட் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப இதே இங்க பாரு, "நீ இத இப்ப செஞ்சிருக்கணும் நீ." அப்படி நம்ம சொல்றதுக்கு ஆர் டூ, இஸ் டூவ நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். புக்க எங்க பார்த்தாலும் எறஞ்சு கிடக்கும். நீ இன்னும் 10 நிமிஷத்துல இந்த புக்கெல்லாம் அடுக்கியிருக்கணும். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும் அப்படின்னா, நீங்க உடனே பாஸ்ட்ல நம்ம வந்து ஷுட் ஹேவ் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ப நெனச்சுக்க வேண்டாம். ஃபியூச்சர்ல சொல்லப் போறோம். பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். அப்படி சொல்றதுக்கு நாம ஆம் டூ, இஸ் டூ, ஆர் டூவ யூஸ் பண்ணுவோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பெரும்பாலும் நமக்கு நேரா இருக்கவங்க கிட்ட பேசுவோம்ன்றதுனால, பெரும்பாலும் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா யூ ஆர் டூ அப்படியோ, இல்ல ப்ளூரல் ஃபார்ம்ல தான் நெறைய வர்றதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. நீ புத்தகங்களை அலமாரியில் அடுக்கியிருக்க வேண்டும். யூ ஆர் டூ அரேஞ்ச் த புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். யூ ஆர் டூ கிளீன் யுவர் ரூம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம். நீ இன்னும் 1 மணி நேரத்துல பாத்திரங்களை எல்லாம் கழுவி இருக்கணும். யூ ஆர் டூ வாஷ் த டிஷஸ் இன் அன் ஹவர். யூ ஆர் டூ வாஷ் த டிஷஸ். யூ ஆர் டூ கிளீன் த ரூம். நம்ம நெறைய இது மாரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஆஃபீஸ்ல குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாமே. எம்ப்ளாயீஸ் எல்லாம் கண்டிப்பா ஐடி கார்ட்ஸ் போட்டிருக்கணும். த எம்ப்ளாயீஸ் ஆர் டு வேர் ஐடி கார்ட்ஸ். இந்த இடத்துலலாம் வேண்டும்னு தான் இருக்கு. இருக்கணும் அப்படி கூட சொல்லல. இது மாரி அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும்னா, த எம்ப்ளாயீஸ் ஷுட் வேர் ஐடி கார்ட்ஸ். த எம்ப்ளாயீஸ் மஸ்ட் வேர் ஐடி கார்ட்ஸ். த எம்ப்ளாயீஸ் ஹேவ் டு வேர் ஐடி கார்ட்ஸ். அதே மாரி தான் த எம்ப்ளாயீஸ் ஆர் டு வேர் ஐடி கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம். இங்க யாரும் வரக்கூடாது, இங்க நுழையக்கூடாது. இந்த மாரி சொல்றதுக்கு. ஸ்டூடண்ட்ஸ் ஆர் நாட் டு என்டர் ஹியர். இத நம்ம அப்படியே ஸ்டூடண்ட்ஸ் ஷுட் நாட் என்டர் ஹியர் அந்த மாரி கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அதே அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸ்டூடண்ட்ஸ் ஆர் நாட் டு என்டர் ஹியர். பாரு இதுல நீ எந்த சேஞ்சஸும் செஞ்சிருக்க கூடாது. யூ ஆர் நாட் டு மேக் எனி சேஞ்சஸ். யூ ஆர் நாட் டு மேக் எனி சேஞ்சஸ். அப்படியே யூ ஷுட் நாட் மேக் எனி சேஞ்சஸ். அந்த மாரி தான் இது இருக்கும் கேட்கறதுக்கு. இத கேள்வியா கேட்கலாம். அவர்கள் விதிகளை பின்பற்ற வேண்டுமா? அவர்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, தே ஆர் டு ஃபாலோ த ரூல்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அது அப்படியே கேள்வியா கேட்கறதுக்கு தே ஆர இன்டர்சேஞ்ச் பண்ணி, ஆர் தே டு ஃபாலோ த ரூல்ஸ்? ஆர் தே டு ஃபாலோ த ரூல்ஸ்? அப்படி கேட்போம். இது வந்து டூ தே ஹேவ் டு ஃபாலோ த ரூல்ஸ்? அந்த மாரி அர்த்தத்துல தான் இருக்கும். 2ம் சிமிலர் தான். இப்போ 3rd யூசேஜ். இது என்னவென்றால், அல்லது இப்படி செய்வதே. இந்த அர்த்தத்துல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நம்ம வந்து இந்த ஆம் டூ, இஸ் டூ, ஆர் டூவ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதே அவரது வேலை. இதை செய்வதே அவரது வேலை. இந்த மாரி நம்ம சொல்லலாம். இல்லன்னா, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, அவரது வேலை என்னவென்றால், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தான். ஸோ இந்த மாரி என்னவென்றால் பேட்டர்ன்லயோ, இதை செய்வதே அப்படிங்கிற மாரி பேட்டர்ன்லயோ, நம்ம இந்த ஆம் டூ, இஸ் டூ, ஆர் டூவ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பெரும்பாலும் இந்த 2வது ஸ்ட்ரக்சர் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அவரது வேலை, அவளது வேலை, ஹர் ஜாப் என்னவென்றால் இஸ் her job is to teach kids. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுன்னா டீச் கிட்ஸ். verb அப்படியே வராது. அப்ப பக்கத்துல ஒரு to சேர்த்துக்கணும் இல்லையா? So her job is to teach kids. ஆன்லைன்ல உணவு ஆர்டர் செய்வதே ஈஸியான வழி. ஈஸியான வழி என்னன்னா, ஆன்லைனில் உணவை ஆர்டர் செய்வது தான். இப்படி என்ன விதமா வேணா வச்சுக்கலாம். ஸோ எளிதான வழி. The easy way is to order food online. The easy way is to order food online. உலகம் முழுவதும் பயணம் செய்வதே எனது லட்சியம். அப்படி சொல்லலாம். இல்ல எனது லட்சியம் என்னவென்றால், உலகம் முழுவதும் பயணம் செய்வது. ஸோ இந்த 2 விதத்திலைக்கும் நம்ம எப்படி இந்த இஸ் டூ, வாஸ் டூவை யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எனது லட்சியம், மை எய்ம் என்னவென்றால் இஸ், மை எய்ம் இஸ் உலகம் முழுவதும் பயணம் செய்வது. டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். மை எய்ம் இஸ் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட்.
இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல நான் இதெல்லாம் செய்ய இருக்கிறேங்கிற மாதிரி என்னோட லட்சியம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனது லட்சியமாக முன்பு இருந்தது அப்படின்னு நீங்க நான் சொல்றதா இருந்தா, மை எய்ம் வாஸ் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். அப்படி ஒரு எய்ம் எனக்கு இருந்தது முன்னாடி. மை எய்ம் வாஸ் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். அப்படின்னு நம்ம இத அப்படியே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிடுவோம். பொதுவா இந்த மாரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்கிறப்போ நம்ம உடனே நம்ம வந்து இதுக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி இருக்கும்? இதுக்கு குவெஷன்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்றதையும் வழக்கமா கத்துப்போம். ஆனா இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஓகே இது பாஸ்ட் டென்ஸ் ஓகே. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இது எப்படி வரும்? உலகம் முழுவதும் பயணம் செய்வது எனது லட்சியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, மை எய்ம் இஸ் நாட் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோமானா, உலகம் முழுவதும் பயணம் செய்யாமல் இருப்பது தான் என்னுடைய எய்ம் அப்படிங்கிற மாரி வந்துரும். ஸோ என்னுடைய லட்சியம் இல்லை. இது வந்து உலகம் முழுவதும் பயணம் செய்வது எனது லட்சியம் இல்லைன்னு சொல்லணுமானா, இட் இஸ் நாட் மை எய்ம் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். அப்படிதான் நம்ம சொல்லலாம். அதனால இந்த ஸ்ட்ரக்சர்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் வியர்டா இருக்கும். அதனால நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ், குவெஷன்ஸ் இந்த இடத்துல நம்ம போடல. மத்தபடி நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அப்ப எனது லட்சியமாக இருந்தது. அவளது குழந்தைகளுக்கு கற்பிப்பது தான் அவளது வேலையாக இருந்தது. அப்படி நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஹர் ஜாப் வாஸ் டு டீச் கிட்ஸ். அந்த மாரி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஆனா நெகட்டிவ் சென்டென்சஸ் இந்த இடத்துக்கு வேண்டாம். ஸோ இந்த வீடியோல நாம பி டூ அதாவது ஆம் டூ, இஸ் டூ, ஆர் டூ, வாஸ் டூ, வேர் டூ இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.